உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணட்டும், உங்களை காதலிக்க ஆரம்பித்த உடனே ஒரு வேகத்தில் டாட்டூ போட்டுட்டேன். அஸ்வின் அவளை உதறிவிட்டு நகர்ந்தான். போனை சார்ஜில் போட்டுவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தான். எப்பவும் போல கழுத்தில் இருந்த செயினை விரலால் வருடினான். அஸ்வத்துக்கு ஏதோ பிரச்சனை, வெளியே சொன்னால் வருத்தப்படுவோம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறான். ஆனால் அவனுக்கு ஆபத்து இருக்கிறது. டிவியில் அவன் முன்னே செய்திகளில் ஓடும் ஆங்கில வார்த்தையை திரும்ப திரும்ப படித்தான். ஆம்புலன்ஸில் வெடிகுண்டு வெடிப்பு, இந்தியர்கள், ஒரு பெண், ஒரு ஆண் குழந்தை உட்பட உயிரிழப்பு. டிரைவர் தப்பித்தார். ஆனால் அங்கிருந்த சூழ்நிலையை பார்த்தால் சவுத் ஹேங்ஸ்டர்கள் தலையீடு இருக்கும் என்று தெரிகிறது. அவனை தனியாக விட முடியாது. அஸ்வின் ஒரு முடிவுக்கு வந்தான். சார்ஜரில் இருக்கும் தன்னுடைய போனை இயக்கினான். ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு வைத்தான். வீட்டை சுற்றிலும் நோட்டமிட்டு சந்தேகப்படும்படி யாருடைய நடமாட்டமும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு சரஸ்வதியிடம் வந்து, அம்மா அவனிடம் பேசுகிறாயா? சரஸ்வதி, போட்டு கொடு. அஸ்வத், அம்மா வேதா நல்லா இருக்கா, கவலைப்படாதீங்க. சரஸ்வதி, சரிடா, அவளை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னியே. அஸ்வத் அதிர்ந்தான். அவனுடைய உயிர் அவனுடையது இல்லை என்று சத்தியம் செய்திருக்கிறான். எப்படி அவனால் தன்னுடைய வேதாவை விதவையாக பார்க்க முடியும்? அம்மா, நான் ஒன்று சொன்னால் தப்பா நினைக்க மாட்டீங்களே? சரஸ்வதி, சொல்லுடா. அஸ்வத், எனக்கு கோவையில் இருந்த அம்மா வீட்டில் அம்மா படத்துக்கு முன்னாடி நின்று வேதா கழுத்தில் தாலி கட்டணும் ஆசையா இருக்கு. சரஸ்வதி மனதில் இனம் புரியாத உணர்வு தோன்றியது. அப்போ பேசும்பொழுது சரின்னு சொன்ன அஸ்வத். ஆனால் இப்போ மனசில் ஒரு திடீர் ஆசை. சரஸ்வதி, உண்மையை சொல்லு, பத்திரமா இருக்கியா? அஸ்வத், இருக்கேம்மா, எனக்கு ஒன்றுமில்லை, வேணும்னா வீடியோ கால் போட்டு பேசலாமா? கேட்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் கேட்க சரஸ்வதி போடு என்றாள். அஸ்வத் தலையை பிடித்து கொண்டு வீடியோ கால் போட்டான். வேதா முகத்தருகில் போனை பிடித்து, வேதா அம்மா லைனில் இருக்காங்க. வேதா, அத்தை. சரஸ்வதி, வேதா, அம்மாடி வலிக்குதா? வேதா, இல்லை, நல்லா இருக்கேன். சரஸ்வதி அவளிடம் சிறிது பேசி கொண்டிருந்து விட்டு, வேதா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, அவனிடம் போனை கொடு என்றதும் அஸ்வத்தை நோக்கி போனை நீட்டினாள். அஸ்வத் அதை வாங்கி காதில் வைத்து கொண்டான். சொல்லுமா? சரஸ்வதி, உன்னுடைய முகத்தை காட்டுறேன்னு வீடியோ கால் போட்டுட்டு உன்னுடைய காதை காட்டிட்டு இருக்க. அஸ்வத் சற்று முகம் மட்டும் தெரியும்படி தள்ளி பிடித்தான். அம்மா, இப்போ சந்தேகம் தீர்ந்ததா? சரஸ்வதி, இப்போதான் அதிகமாகி இருக்கு. நெற்றியில் என்ன காயம்? அஸ்வத், ஒன்றுமில்லை, இடிச்சுக்கிட்டேன். சரஸ்வதி, ஃபோனை தள்ளிப்பிடி. அஸ்வத் தள்ளி பிடிக்க, அஸ்வத், என்ன ஆச்சு உனக்கு? சக்கர நாற்காலியில் உட்கார்ந்துருக்க. அதை கேட்ட வேதா அதிர்ந்து, அத்தான். அஸ்வத், அம்மா ஒன்றுமில்லை, நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வேதாவிடம் வந்தான். வேதா, என்னாச்சு சொல்லுங்க என்றவள் கண்ணீர் அவனை உலுக்கியது. அஸ்வத் அவள் கன்னங்களை ஏந்தி, ஒன்றுமில்லை, சின்ன காயம், சும்மா பேண்டேஜ் போட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். வேதா, குருடிக்கிட்ட போய் சொல்லுறீங்க இல்லை, பார்க்க முடியாதுன்னு ஏமாத்துறீங்க இல்லை? அஸ்வத், இல்லைடா, பாரு, உட்கார்ந்து இருந்தேனா, இப்போ பாரு, எழுந்து நிற்கிறேனா, பெரிய காயம் இல்லைடா, நடக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னு இதில் உட்கார்ந்து இருக்கேன். வேதா, அப்புறம் ஏன் கல்யாணம் செய்துக்க மறுத்துட்டீங்க? அஸ்வத் அப்போது தான் உணர்ந்தான், வேதா முன்னாடி பேசிவிட்டது. யார் மறுத்தா? உனக்கு அப்படி ஏதும் யோசனை இருக்கா? கொன்னுடுவேன். வேதா ஆமாம் என்று பல்லை கடித்து கொண்டு திரும்பிக் கொண்டாள். அஸ்வத், பாரு பேபி, முயல்குட்டி, செல்லக்குட்டி, லவ் யூடி. சமாதானப்படுத்த முயல வேதா பேசவில்லை. அஸ்வத், சரி தூங்கு, கொஞ்ச நேரம் கழித்து எழுப்புறேன் என்று அவளுக்கு தட்டி கொடுத்தான். அவளும் அவனுடைய கொஞ்சலில் தூங்கி போனாள். அஸ்வத் டீன் அறையில், சார், வேதா இன்னும் எத்தனை நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும்? டீன், என்ன அவசரம்? இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும். அஸ்வத், என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் இந்தியா கிளம்புறாங்க. வேதாவையும் அவர்களுடன் அனுப்பிவிட்டால் அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அப்புறம் நீங்கள் சொல்லும் வேலையை செய்திடுவேன். டீன், உயிரோட இருக்க மாட்டேன் என்று பயப்படுகிறாயா? அஸ்வத், எஸ் டீன், ஒன்று பண்ணலாம், சில டாக்டர்ஸ் அனுப்புகிறேன். அவங்க இந்தியா போனதும் அங்கே அவங்களை பார்க்க போகிற டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு உங்கள் மனைவியை ஒப்படைச்சிட்டு வந்துடட்டும், சரியா? அஸ்வத், தேங்க்ஸ் சார். டீன், என்னுடைய வேலையை முடித்து விட்டு உயிரோடு நீங்கள் உங்கள் மனைவியை சென்று சேர வேண்டும், அது என்னுடைய பிரார்த்தனை. அஸ்வத் சிரித்தான். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை வீணாகாது சார். டீன், சரி, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப உறுதியான ஆள் தான் எனக்கு வேண்டும். அஸ்வத், சரி சார் என்று வெளியே வந்து பிரசன்னாவிற்கு ஃபோன் செய்துவிட்டு அஸ்வினுக்கு ஃபோன் செய்து, வேதாவை நாளைக்கு இந்தியா கூட்டிகிட்டு போயிடு. அஸ்வின், சரி. அஸ்வத், பிரசன்னாவிடம் பேசிட்டு தனிவியாமா
விமானம் ஏற்பாடு செய்திடுவான். அஸ்வின் சரி. அஸ்வத் என்னடா ஒரு மாதிரியாக பேசுகிற? அஸ்வின் எப்படி பேசணும்னு சொல்லி கொடு பேசுகிறேன். அஸ்வத் நீ அம்மா கிட்ட ஃபோனை கொடு. சரஸ்வதி அழுது கொண்டே பேசினாள். என்ன சொல்லு. அஸ்வத் என்ன கோவமாக இருக்கீங்களா இல்லை சோகமாக இருக்கீங்களா? சரஸ்வதி ரெண்டும் தான். அஸ்வத் அம்மா கோபப்படக்கூடாது. நாளைக்கு நீங்கள் மாமா வித்யா பாப்பா எல்லோரும் கிளம்பி ஏர்போர்ட் போகிறீங்க. நான் வேதாவை அழைச்சிக்கிட்டு வந்துடுவேன். சரஸ்வதி அப்போ ஏர்போர்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அஸ்வத் அம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனா? சரஸ்வதி தாலியை வாங்கி வச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ண சொல்லுற? அஸ்வத் அதை அப்படியே அஸ்வின் கிட்ட கொடுத்து வித்யா கழுத்தில் கட்ட சொல்லுங்க. சரஸ்வதி உங்களுக்கு என்னை பார்த்தால் எப்படி இருக்கு? ஆளுக்கு ஒரு பக்கம் போறீங்க. அவளை நிமிர்ந்து கூட பார்த்து பேச மாட்டேங்கிறா. குடும்பத்தை நானும் எவ்வளவுதான் இழுத்து பிடிக்கிறது. நீயாவது சொல் பேச்சு கேட்பே என்று நினைத்திருந்தேன். மறுபடியும் அழுதாள். அஸ்வத் அம்மா அழாதீங்க, அவனிடம் ஃபோனை கொடுங்க. அஸ்வின் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்வத் இப்போது வீடியோ காலில் வருகிறேன். அம்மா கையில் இருந்து தாலி வாங்கி வித்யா கழுத்தில் கட்டு. அஸ்வின் என்னை மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டீங்க இல்லை? உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்கணும், நாய் மாதிரி வாலாட்டணும். எனக்கு எதுவும் பிடிக்கலை. மகேஸ்வரன் அஸ்வின் உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா? அஸ்வின் பேசியது மாமாவிற்கு சங்கடமாக ஆனது என்று உணர்ந்து இல்லை மாமா. அஸ்வின் டே இங்கே பாரு, உனக்கு நிறைய சுமையை ஏற்றி வச்சிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு. தயவு செய்து கோபத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதே ப்ளீஸ். அஸ்வின் இப்போ எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கே? அஸ்வத் கொஞ்சம் யோசித்து உண்மையை சொல்லணும்னா நீ வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வேதா நிம்மதியாக என்னை கல்யாணம் பண்ணிக்குவா. இல்லைன்னா அவளுக்கு மனசுக்குள்ள வேதனையோடு தான் இருப்பா. நீ இப்போ வித்யா கழுத்தில் தாலி கட்டுற, எல்லாவற்றையும் வேதா மேல் நகர்த்தினான். சரஸ்வதி ஓ அப்படியா? ஆமாம் நியாயம்தானே, நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. அஸ்வத் சொன்னால் சரியாக இருக்கும். அஸ்வின் சரி உங்கள் இஷ்டம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று யாரும் வருத்தப்படக்கூடாது. சரஸ்வதி இல்லை யாரும் வருத்தப்பட மாட்டோம். மகேஷ் நேரம் என்ன பார், தாலி கோர்த்து வை. அஸ்வத் நான் உனக்கு கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு வித்யா அறைக்குள் நுழைந்தாள். அன்றே வித்யாவை அஸ்வின் திருமணம் செய்து கொண்டான். ஃபோனில் பார்த்து அஸ்வத் வேதாவிற்கு சொன்னான். அவளும் கேட்டு அவளால் பார்க்க முடியவில்லை என்றாலும் நிழலாக தெரிவதை பார்த்து சந்தோஷப்பட்டாள். அங்கே அஸ்வின் வித்யாவுடன் தனித்து விடப்பட்டான். அஸ்வின் காலையில் கிளம்பணும், அதனால் தூங்கு என்று சொல்லிவிட்டு அவள் அருகில் குழந்தையை போட்டுவிட்டு அஸ்வின் தனியாக படுத்து கொண்டான். வித்யாவோ கல்யாணம் செய்து கொண்டதே பெரிய விஷயமாக நினைத்து இப்போது உள்ள சூழ்நிலையில் வேறு எதுவும் வேண்டாம் என்று அமைதியாக படுத்து கொண்டாள். மறுநாள் வேதாவை அழைத்து கொண்டு விக்கியையும் வர சொல்லி ஏர்போர்ட் அழைத்து சென்றான். விக்கி சார் நிஜமாவே நான் உயிரோடு இந்தியா போக போகிறேனா? வேதா அப்படின்னா? அஸ்வத் அவன் ஒரு லூஸ், அப்படி தான் பேசுவான் என்று விக்கியை பக்கத்தில் அழைத்து எல்லோரும் பத்திரமாக அங்கே சேரணும், இல்லைனா உன்னையும் உங்கள் அம்மாவையும் ஒரே நாளில் போட்டு தள்ளிடுவேன். நம்பிக்கை இல்லைனா எங்கள் ஊரில் வந்து கேட்டுப்பாரு. விக்கி எந்த ஊர் சார்? அஸ்வத் இல்லைடா, இவன் உயிரோட போக லாயக்கில்லை, அப்படியே ஓரம் தள்ளிவிட்டுடு. விக்கி ஓகே ஓகே என்று வாயை போட்டு கொண்டு சாவியை தூக்கி எறிவது போல சைகை செய்தான். வேதா என்னாச்சு, திடீர்னு அமைதியாகிட்டீங்க? விக்கி அக்கா உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பயங்கரமானவர். வேதா சிரித்து தெரிஞ்சு போச்சா? விக்கி அக்கா சிரிக்காதீங்க, அவர் என்னை முறைக்கிறார். வேதா அஸ்வத் கையை பிடித்து கொண்டு சும்மா இருங்க, விக்கி நல்ல பையனா தெரியுது. அஸ்வத் ஆமாம் ரொம்ப நல்ல பையன்தான். அருகே இருந்த பாலா சிரித்தான். வேதா விமானத்தில் ஏற்றப்பட மற்றவர்களும் ஏறி உட்கார அஸ்வின் ஏற்பாடு செய்திருந்த சிலரும் ஏறிக்கொண்டனர். அஸ்வத் யார் இவங்க? அஸ்வின் பாதுகாப்புக்காக நான் ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம கிளம்பலாம். அஸ்வத் நீ எங்கே வருகிறாய்? இங்கே உனக்கு என்ன வேலை? அஸ்வின் உனக்கு என்ன வேலையோ அதே வேலைதான். அஸ்வத் வேண்டாம் உளராதே, கிளம்பு. நேற்று தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளை தனியாக விட்டுட்டு எங்கே வருகிறாய்? அஸ்வின் தனியாக இல்லை, நிறைய துணைகளோடு தான் இருக்காங்க, நீ தான் தனியாக இருக்க. பாலா அஸ்வின் நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். அஸ்வின் பாலா சார் நானும் இருக்கேன் என்று பிடிவாதமாக விமானத்தில் ஏறவில்லை. அஸ்வத் பாலா நீயும் தான் இங்கே என்ன பண்ண போகிற? முதல்ல கிளம்பு. பாலா உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியாது. அஸ்வின் என்னாலும் தான் போக முடியாது. விமானம் கிளம்பியது. அஸ்வத் ஏறாமலே மூவரும் கிளம்ப அவர்கள் பின்னால் ஒரு 50 பேர் கூட்டமாக வந்தனர். அஸ்வத் யாரோ வருகிறார்கள்.
அஸ்வின், எல்லாம் என்னுடைய ஆட்கள்தான். அஸ்வத், பாலா இருவரும் கண்ணிமைக்காமல் அஸ்வினை பார்க்க, அவன் கம்பீரமாக நடந்து முன்னால் போக, பின்னால் வந்தவர்கள் இவர்களை சுற்றி நெருக்கமாக நடந்து வந்தனர். விமானம் கிளம்பியதும் வேதா அஸ்வத்தின் அருகாமை கிடைக்காமல் எங்கே இருப்பார் அவர் என்று நினைத்து, வேதா, அப்பா, மகேஸ்வரன் என்னடா? வேதா, அத்தான் வரலையா? மகேஸ்வரன் வரலை, அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கோ போனாங்க, அடுத்த விமானத்தில் வந்துடுறோம்னு மட்டும் சொன்னாங்க. விக்கி, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு தான் வருவாங்க. வேதா, என்ன வேலை விக்கி? விக்கி, தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அண்ணன் உங்களை காப்பாற்ற வேண்டி சில வேலைகளை ஒப்புக்கிட்டார். வேதா, எனக்காகவா? என்ன வேலை? டாக்டர்ஸ், அது என்ன வேலைன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் டீன் ரொம்ப நல்லவர், அவருக்காக தான் உங்கள் கணவர் வேலை செய்ய போகிறார். கண்டிப்பாக முடிச்சிட்டு வந்துடுவார். வேதா, எப்போ வருவார்? சீக்கிரம் வந்துடுவார். வித்யாவுக்கு தான் மனதில் திக் தாலி கட்டியதுடன் சரி. அப்புறம் ஒரு வார்த்தை கூட தன்னிடம் பேசாத தன்னுடைய கணவனிடம் விமானத்தில் ஏறியதும் தன்னுடன் உட்கார வைத்து பேசலாம் என்று நினைத்தார். அப்படியே அஸ்வத் கூட வேதாவிற்கு ஆறுதலாக இருப்பார் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் இருவரும் இந்தியாவிற்கே வரவில்லை. பக்கத்திலே உட்கார்ந்து கூடவே விமான நிலையம் வரை வந்தவர் இதை பற்றி சொல்லவும் இல்லை. அவனுடைய நடவடிக்கை கொஞ்சம் வருத்தமாகவும் நிறைய பயமாகவும் இருந்தது. அஸ்வத், டேய், என்னை பயப்படுத்தாதே. உனக்கு எதுடா இவ்வளவு ஆட்கள்? பாலா, எனக்கே திக்குன்னு இருக்கு. நானே 10 பேரை தான் கூட்டிட்டு வந்தேன், அதுவும் என்னுடைய டீமில் வேலை செய்பவர்கள். உனக்கு எப்படி? அதுவும் லோக்கல் ஆட்கள் இத்தனை பேர் வந்தாங்க. அஸ்வின், முதல்ல காரில் ஏறு, சொல்லறேன் என்று அஸ்வத்தை கை தாங்களாக காரில் ஏற்றினான். பாலா அஸ்வின் ஏறிக்கொள்ள கார் ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணித்தது. அஸ்வின், முதல்ல நீ சொல்லு, உனக்கு என்ன வேலை? அஸ்வத் தனக்கும் டீனுக்கும் உள்ள ஒப்பந்தத்தை பற்றி சொல்லிவிட்டு, நீ சொல்லு. அஸ்வின், நான் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொடுத்தேன். ப்ராஜெக்ட் முடித்ததும் தான் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் ஓனர் ப்ரெடிக்டிவ் ஹோப், சிட்னியில் ஒரு பெரிய ஹேங்ஸ்டர்னு. அவருக்கு என்னுடைய வேலையில் ரொம்ப கவரப்பட்டு முதலில் நட்பாக பழகினார். அப்புறம் ஒரு நாள் தன்னுடைய மகனை என்னிடம் அனுப்பி பார்த்துக்க சொல்லி அனுப்பினார். அவன் கிட்டத்தட்ட 1 வருடம் என்னுடன் கும்பகோணத்தில் இருந்தான். இந்த 1 வருடத்தில் அவர் என்னுடன் ரொம்ப நெருங்கி என்னை அவருடைய சுவிகார புத்திரனா ஏற்றுக்கிட்டார். 4 வருஷம் ஆச்சு அவர் என்னை அவருடன் வந்து இருக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டார். நான் தான் நிலையான இடம் இல்லாமல் மாமா வீடே கதின்னு இருந்துட்டேன். சில சமயம் மனசுக்கு போராட்டமாக இருக்கும், எனக்குன்னு ஒரு தனி அறிமுகம் இல்லையேன்னு. பெற்ற அப்பா இருந்தால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டு இருக்குமான்னு யோசிப்பேன். ஆனால் என்ன பண்ண? நிதர்சனம் நானும் அம்மாவும் மாமாவிற்கு ஒரு பாரமாக தானே இருந்திருக்கும். உன்னை மாதிரி என்னால் சுயமாக இருக்க முடியாது. நான் அடிக்கடி ப்ரெடிக்ட் அப்பாவை பார்த்துட்டு வருவேன். இப்போ இருக்கும் கொஞ்சம் மனதிடமும் அவருடன் பேசி பழகியதால் வந்தது தான். அஸ்வத், நீயும் ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ மாமாவுடைய தாக்கத்தாலோ இல்லை உன்னுடைய மனநிலையாலோ வேதனைப்பட்டு இருக்க. அஸ்வின், அப்பாவும் அம்மாவும் கூட இருந்து பார்த்துக்காத குழந்தைகளுக்கே உண்டான ஒரு வெறுமை, தனிமை, ஒரு டிபிக்கல் மென்டாலிட்டி மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அஸ்வத் அவனை தழுவி கொண்டான். அஸ்வின் அவனை விட்டு விலகி, இப்போ கூட ப்ரெடிக்ட் அப்பாவுக்கு பிரச்சனைன்னு தெரியாது, நான் அடிலைடு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஆட்களை அனுப்பிட்டார். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் நமக்கு உதவிக்கு அவரே வந்தாலும் வந்துடுவார். முதல்ல நாம் ஹாஸ்பிட்டல் போகலாம். அஸ்வத் ரிச்சர்ட் முன் உட்கார்ந்து, என்னுடைய ஃபேமிலியை பத்திரமா ஊருக்கு அனுப்பியதற்கு நன்றி. அவங்க எதுவும் தொடர்ந்து வந்திருக்க மாட்டாங்க தானே? ரிச்சர்ட், வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க வந்திருந்தா இவ்வளவு நாள் தான் ஆர்மியில் பணியாற்றியதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அஸ்வின் தன்னுடன் வந்த ஆட்களிடம் பேசிவிட்டு டீன் அறையில் நுழைந்தான். ரிச்சர்ட் தன் முன் நிற்கும் இரட்டையர்களை பார்த்தார். சூப்பர் பிரதர்ஹுட். பிரதருக்கு பிரச்சனைனா என்னன்னு கூட தெரியாமல் கூட வந்து நிற்கும் ஒருவன், தன்னுடைய நண்பனுக்கு பிரச்சனைனா உயிரை பற்றி கவலைப்படாமல் உடனே ஓடி வந்து நிற்கும் ஒருவன், உயிரை ஒருத்தனுக்காக பிடித்து கொண்டிருந்த ஒரு பெண், உனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வந்த ஒரு பெட்டகமாக ஒரு குழந்தை. ரியலி அஸ்வத், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களை மாதிரி வாழ்க்கை எல்லோருக்கும் அமையாது. அஸ்வத், உண்மைதான் சார். எனக்கு இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்ற நிறைய பேர் என்னுடன் இருக்கிறார்கள். வினய் உள்ளே நுழைந்தான். பின்னால் 2 பேர் வந்தனர், ஒரு பெண் ஒரு ஆண். அந்த ஆண் யாரென்று கண்டு கொண்டதும், அஸ்வத், நீ டாக்டர், அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவன், எஸ்.
டீன், உங்களுக்கு தெரியாது, அந்த பேஷண்ட்டை எப்படியாவது காப்பாற்றணும்னு வெறியோடு மருத்துவ கருவிகளோடு காத்து இருக்கும் பொழுது இவர் ரொம்ப சுலபமாக அவருடைய மனைவியை கிஸ் பண்ணி காப்பாத்திட்டார் என்று சிரிக்க அங்கு இருந்தவர் அனைவரும் சிரித்தனர். ஒரு பெண்ணின் மெல்லிய சிரிப்பொலியும் சேர்ந்து கேட்டது. பாலா திரும்பி அந்த பெண்ணை பார்க்க எங்கோ பார்த்த ஒரு ஃபீல். அஸ்வத், இப்போ சொல்லுங்க சார், என்ன வேலை? ரிச்சர்ட், எல்லோரும் உட்காருங்க. உங்களுக்கு நம்ம அஸ்வத்தை தெரியும். இது அவருடைய பிரதர்ஸ் பாலா, அஸ்வின். அஸ்வத், உங்களுக்கு வினய் கிருஷ்ணாவை தெரியும். இது நீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்த டாக்டர் நாதனியல், அமெரிக்காவை சேர்ந்தவர். இவங்க டயானா, பிலிப்பைன்ஸ் சேர்ந்தவர். இவங்க டபுள் ஏஜென்ட். வேறு நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிற்காக பணியில் இருப்பவர்கள். நான் ரிட்டையர்டு கமாண்டர் ஆர்மி. நீங்கள் பழைய ஹாஸ்பிட்டலில் பார்த்த டீன் டேனியல் மற்றும் அவனுடைய கசின் ஈதன் சவுத் ஆஸ்திரேலியா கேங்ஸ்டர். அவங்க போதைப் பொருட்கள் கடத்துவது மற்றும் உடல் உறுப்பை திருடுவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக இரகசிய தகவல் அரசாங்கத்திடம் இருக்கு. ஆனால் அவர்கள் எப்படி இதை செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்தது. இதில் வினய் மற்றும் நாதன் அங்கே வேலை செய்தார்கள். அவர்களுக்கு சில விஷயங்களில் சந்தேகம் வந்து ஆராய ஆரம்பித்தனர். வினய், அதாவது வெளிநாட்டு வாழ் மக்களை குறிவைத்து இந்த வேலையை செய்கிறார்கள். எப்படி என்றால், தவறான சிகிச்சை கொடுத்து அவர்களை சாகடித்து அவர்களுடைய நாட்டுக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களை அவர்கள் உடம்பில் உறுப்புக்களை வெளியே எடுத்துவிட்டு உடம்பில் வைத்து தைத்து விடுவர். அவரவர் நாட்டுக்கு இறந்த உடலை அனுப்புவதன் மூலமாக கடத்தல் வேலையும் நடக்கிறது. உடல் உறுப்பை திருடுவதன் மூலமாகவும் நிறைய ஆட்களுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து மக்கள் நடுவில் நல்ல ஹாஸ்பிட்டல் என்ற பெயரும் வாங்கி மக்களிடையே செல்வாக்கும் பெற்றுவிட்டனர். இதை பற்றிய சந்தேகம் வந்ததும் டாக்டர் ரிச்சர்டிடம் நான் சொல்ல, மறுபடியும் இதை பற்றி விவரம் சேகரிக்க நாதன் அங்கு வேலைக்கு சேர்ந்தார். ஒரே விஷயத்தை பற்றி நாதனும் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும் என்று உணர்ந்து அவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்க நான் வேறு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம் ஒரு முறை டயானா அவர்கள் நாட்டு மக்கள் 3 ஒரே ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர்கள் நாட்டுக்கு பிரேதத்தை அனுப்பி வைக்கப்பட அவள் சந்தேகமடைந்து ஆஸ்திரேலியா வந்து விசாரிக்க நாங்கள் எல்லோரும் ஒரு குழுவாக உருவானோம். அஸ்வத், புரியுது. உங்களுடைய பிளானில் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவை. நாதன், எஸ். நீங்கள் சூப்பர் லவர்னு நினச்சேன். அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்து சூப்பர்மேன் என்று நிரூபிச்சிங்க. இப்போ உங்களுடைய ரோலை புரிஞ்சுக்கிட்டு அறிவாளின்னு நிரூபிச்சிட்டிங்க. வினய், போதும். அவர்தான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டார் இல்லையா? இதுக்கு மேலே எதுக்கு புகழ்ந்துக்கிட்டு இருக்க? நாதன், பாராட்டினால் ஒரு ஊக்கமாக இருக்கும் இல்லையா? டீன், சரி போதும். டயானா, நம்ம பிளானை விளக்கி சொல்லு. டயானா, உங்கள் மனைவி வேதாவா நான் நடிக்க போகிறேன். இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவங்களுக்கும் எனக்கும் உயரத்தில் 1 இன்ச்சு மட்டுமே வித்தியாசம். நிறம் மற்றும் உடல் அமைப்பு எல்லாம் அவர்களை ஒத்து இருந்தால் அவங்களை பத்திரமாக இந்தியாவிற்கு அனுப்ப முடிந்தது. இல்லைன்னா அவங்க இங்கே இருந்ததாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட போறீங்க. அஸ்வத் அதற்கு பிறகுதான் அவளை உற்று பார்த்தான். கேஸா? அதுக்கு தான் ஒரு வக்கீல் கூட தயாரா இல்லையே. ரிச்சர்ட், நான் பார்த்துக்கிறேன். ரிப்போர்ட் வைத்து அந்த ஹாஸ்பிட்டலில் தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கேஸ் போடணும். எவிடன்ஸ் மற்றும் விட்னஸ் தயார் செய்துக்க வேண்டியது தான். அவங்க வேதாவை கொலை செய்ய வெளியே வந்தாகணும். அது சமயம் அவர்களை தாக்கி பிடிக்கணும். தைரியமான ஆள் மற்றும் கொஞ்சம் சண்டை போட தெரிந்த ஆட்கள் தான் இந்த வேலைக்கு தேவை. 2மே உங்ககிட்ட இருக்கு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் மேலே கொஞ்சம் ஆத்திரத்தில் இருக்கான். கண்டிப்பாக உங்களை கொலை முயற்சி செய்வான். அதிலிருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக தப்பிச்சு அவர்கள் ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிக்க கொண்டு வரணும். டேனியல் மற்றும் ஈதன் ஏதாவது ஒரு இடத்தில் கோட்டை விட்டாலும் நாம் அவர்களை அழிச்சிடணும், இல்லைன்னா பிடிச்சிடணும். அதுதான் எங்கள் நாட்டில் வாழும் வெளிநாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. அஸ்வத், நீங்கள் கிரேட் சார். சொந்த நாட்டை விட்டு உறவுகளை விட்டு அனாதை போல் இங்கே வாழும் வெளிநாட்டு மக்களுக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக இதை செய்ய நினைக்கிறேங்க. ஆனால் நான் சுயநலக்காரன். என்னுடைய வேதாவை மீடியமாக மாற்றி கடத்த நினைத்தவனை உயிருடன் விட மாட்டேன். அவனிடம் சொல்லியது போல அவனுடைய ஹாஸ்பிட்டலை கொளுத்தி விட்டு தான் போவேன். ரிச்சர்ட், அவன் ரொம்ப ஆபத்தானவன். கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தவறினாலும் உங்களை சாகடித்து
உடலில் போதைப் பொருளை வைத்து கடத்திடுவான். அஸ்வத்: எஸ் டாக்டர், நான் கவனமாக இருப்பேன். ரிச்சர்ட்: அது மட்டுமல்ல, உங்கள் பிரதர்ஸ் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வேலை செய்துட்டு உங்களுக்கு எதுவும் இழப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருங்க. எந்த இடத்துக்கு எப்போ போகணும்னு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. அதுவரை நீங்கள் அமைதியாக உடம்பை பார்த்து கொண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் கழித்து முதல்ல நீங்கள் ஃபோனில் மட்டும் போலீஸிடம் பேசுங்க. அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். அஸ்வத்: ஒரு வாரமா? ரிச்சர்ட்: அவங்களுக்கு வேதா என்ன செய்கிறாள்? உயிரோடு இருக்காளா இல்லையா? என்ன செய்ய போகிறாள் என்று கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கணும். அவங்க குழம்ப நமக்கு தெளிவு கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் வெடி விபத்தில் இருந்தது போல ட்ராமா செய்தாகிவிட்டது. நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து உங்களுடைய மூவ் என்னன்னு எதிர்பார்த்து காத்திருக்கட்டும். டயானா, நீ தலையை மொட்டை போட்டுக்கொண்டு தலையில் பேண்டேஜ் சுற்றி கொண்டு தயாராக இரு. பாலா: மொட்டையா? ரிச்சர்ட்: வேதா மாதிரி நடிக்கணும்னா வேதா மாதிரி நிறம் மற்றும் உயரம் மற்றும் கண்கள் இருந்தால் மட்டும் போதாது. அவங்களுக்கு தலையில் சர்ஜரி நடந்திருக்கு. அதுக்கு ஏற்றது போல இருக்கணும். பாலா டயானாவை பக்கத்தில் பார்த்து: உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? டயானா: இல்லை. பாலா தேங்க்ஸ் என்று கை கொடுத்தான். டயானாவிற்கு சற்றென்று மனதில் மின்னல் வெட்டியது. இவன் நம்மிடம் சொல்லுவிடுறான் என்று. அஸ்வத்: டேய் வாடா, வலியுது. டயானா: ஆனால் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு என்று சிரித்தாள். பாலா: என்ன குறிக்கோள் இருந்தாலும் சரி என்று அவள் மூக்கில் விரல் வைத்து: நீதான் என்னுடைய பொண்டாட்டி. டயானா: எனக்கு கராத்தே தெரியும். பாலா: எனக்கு நிறைய வித்தை தெரியும். ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு காட்டுறேன். டயானா புரிந்து கொண்டு வெட்கி சிவந்து கோபத்துடன்: நான் உங்களை மாதிரி ஆட்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நல்லா படித்த உலகம் முழுவதும் சுற்றும் ஒரு ஆர்டிஸ்டை தான் திருமணம் செய்து கொள்வேன். பாலா அவள் கையை பிடித்து இழுத்து தன்னருகே இருத்தி: அப்படி சொல்லுடி என் பொண்டாட்டி. உன்னுடைய தேவையில் 2 எழுத்து மட்டும் அதிகமாக என்னிடம் இருக்கு. என்னன்னு கேட்கிறாயா? நான் உலகம் முழுவதும் சுற்றும் ஆர்கிடெக்ட். அப்புறமா எழுதி அழிச்சிடலாம். சரியா டார்லிங்? டயானா அவனது திடீர் தாக்குதலில் கொஞ்சம் தடுமாறி: பொண்டாட்டியா? உங்களை எனக்கு பிடிக்கலை. பாலா: என்னை மாதிரி பசங்களை அஸ்வத் மற்றும் அஸ்வின் பார்க்க தான் பிடிக்கும், அதானே? பாலா: எப்படி உங்களுக்கு தெரியும்? வினய்: உலகத்துக்கே தெரிஞ்ச டயலாக் தான் சார். பாலா: ஓ அப்படியா? சரி, அப்புறம் வேறு டயலாக் யோசித்து சொல்லுறேன் என்று அஸ்வத்திடம் திரும்பி வழிந்து நாம் போகலாம் என்று அஸ்வத்தை தள்ளி கொண்டு நகர்ந்தான். அஸ்வின்: எப்படி? பார்த்த உடனே அவங்களை உனக்கு பிடிச்சிடுச்சா? பாலா: இல்லையே, கொஞ்சம் டென்ஷனாக வேலை செய்ய போகிறோம். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான், டைம் பாஸ். அஸ்வத்: எனக்கு என்னவோ அப்படி தெரியலையே, ரொம்ப வலிகிற மாதிரி இருக்குது. பாலா: சரி விடு, நீங்கள் என்னை ஓட்ட முடிவு பண்ணிட்டீங்க, ஓட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.